சதுரங்கம். உலகமெங்கும் வாழ்கின்ற தமிழ் பேசும் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றும் இன்னொரு சதுரங்க நிகழ்ச்சியிலே விசேட விருந்தினரை அழைத்திருக்கின்றோம். இந்த விருந்தினர் டிபிசி உலகம் முழுக்க வாழ்கின்ற டிபிசி நேயர்களுக்கு புதியவர் அல்ல. ஒரு இக்கட்டான காலகட்டத்திலே டிபிசிக்காக பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி உரமூட்டியவர். அந்த வகையிலே கவிஞர், எழுத்தாளர், பத்திரிகையாளர், அரசியல் ஆய்வாளர், சிறந்த மென்பந்து ஆட்டக்காரர் போன்ற பல விதமான தகுதிகளை கொண்ட நண்பர் இர்ஃபான் அவர்கள். வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் இர்ஃபான். வணக்கம். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இர்ஃபான், முதலாவதாக நீங்கள் எங்களுடன் இணைந்து கொண்டது மிக மகிழ்ச்சியான விடயம். இந்த சதுரங்க நிகழ்ச்சி என்பது நாங்கள் வாராந்தம் ஒவ்வொரு சிறப்பு விருந்தினரை அழைத்து பல்வேறு விடயங்கள் தொடர்பாக பேசுகின்ற ஒரு நிகழ்ச்சியாக இருக்கின்றது. அந்த வகையிலே இன்று 3 விதமான விடயங்களை நாங்கள் உங்களுடன் உரையாட நினைக்கின்றோம். குறிப்பாக இப்பொழுது இலங்கையிலே முஸ்லிம் மக்கள் மத்தியிலே ஏற்பட்டிருக்க சில விடயங்கள் தொடர்பாக உங்களுடன் பேசலாம். குறிப்பாக ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய வரப்பிரசாதங்களை பாவித்து பாராளுமன்றத்திலே மிக மோசமான முறையிலே இந்த முஸ்லிம் மக்களுக்கு எதிராக கருத்துகள் வெளியிட்டது தொடர்பாக, குறிப்பாக இந்த தனியார் சட்டங்கள் அல்லாது இஸ்லாமிய வெளியமங்களை பற்றி புரியாமல், அதை பற்றி தெரியாமல் கருத்துக்களை ஒரு சமூகத்தின் மீது முன்வைப்பதை எந்த விதத்திலுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. இதுக்கு எதிரான கடுமையான கண்டனங்களை முஸ்லிம் அமைப்புகள் தெரிவித்து வருகின்றன. அது மட்டுமல்லாமல் முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்திலே கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். அந்த பாராளுமன்ற உறுப்பினர் பெயரை நான் கூற விரும்பவில்லை. அதற்கான தகுதியானவர் அல்ல. ஒரு பாராளுமன்றத்தில் இருந்து மக்களுடைய பிரச்சனை பேசக்கூடிய ஒரு தகுதியான பாராளுமன்ற உறுப்பினர் அல்ல என்ற வகையிலே நான் அவருடைய பெயரை குறிப்பிட விரும்பவில்லை. இந்த நிலைமையை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? உண்மையிலே முஸ்லிம் சமூகத்துக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த மோசமான நிலைமையை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? நல்லதொரு கேள்வி. அதாவது இந்த சமகாலத்திலே இது ஒரு முக்கியமான விடயம். நாம் நீண்ட காலமாக யுத்த சூழ்நிலையிலிருந்து விடுபட்ட ஒரு நாடு என்ற ரீதியிலே முன்னேறி செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே ஒரு சான் நேர பல சான்கள் பின்னிழுப்பது போன்று அவ்வப்போது இவ்வாறான இனவாத அல்லது இன முறுகலை தோற்றுவித்து அதன் மூலமாக அரசியல் லாபம் பார்க்கக்கூடிய இவ்வகையான கதாபாத்திரங்கள் அரசியல் களத்திலே உருவாவதும், அவர்களுக்கான ப்ரொமினன்ஸ் என்று கூறுவார்கள், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பதனால் நாடாளுமன்றிலே பேசக்கூடிய அந்த பேச்சு ஊடகங்களில் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே பொறுப்பற்ற முறையிலே நடந்து கொள்வதுமான அந்த வரலாறு தொடர்கிறது. அது ஒரு துரதிர்ஷ்டவசமான விடயம். தமிழ் முஸ்லிம் சமூகங்கள் மொழியால் ஒன்றிணைந்த, ஆனால் துரதிர்ஷ்டவசமாக பல விழுமியங்கள் வேறுபாடு காரணமாக எல்லா விடயத்திலும் ஒன்றுபட முடியாத ஒரே மொழியை பேசும் இரு சமூகங்களாக இருந்து வருகின்றன. அதனை ஏதாவது ஒரு வகையிலே ஒற்றை பாதையிலே அல்லது ஒரு ஒரு ஒருமுகப்படுத்தப்பட்ட நோக்கோடான சமூக செயற்பாட்டோடான ஒரு இயந்திரமயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் ஒழுங்கமைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கும் காலகட்டத்திலே இவ்வாறான சம்பவங்கள் உண்மையிலே வருத்தம் அளிக்கிறது. என்னவென்றால், இவர்கள் எண்ணிக்கையிலே மிக குறைவானவர்களாக இருந்தாலும் கூட அவர்களுடைய பேச்சு வெளியிலே கேட்பதனால் அல்லது அதற்கான ஊடக அனுசரணை இருப்பதனால் இது ஒரு கவலையை தோற்றுவிக்கின்றது. சாதாரண அடிமட்ட மக்களை கூட ஒரு வகையிலே தூண்டி விடுகின்றது. யாருமே இப்பொழுது ஒரு முஸ்லிமாக இருந்தாலும் சரி, இந்து சமயத்தை பின்பற்றக்கூடியவராக இருந்தாலும் சரி, அல்லது கிறிஸ்தவராக இருந்தாலும் சரி, தன்னுடைய மத நம்பிக்கையில் கை வைக்கும் போது அவர் அதற்கு எதிராக பேசுவதற்கு கட்டாயம் முன் வருவார், பேசுவார். அதிலும் குறிப்பாக இந்த சமூக வலைத்தளங்களில் இருக்கக்கூடிய சுதந்திரம் என்பது அவரவர் தன்னுடைய செயற்பாட்டுக்கு அவரவர் பொறுப்பாக இருக்கின்றார். எனவே இவ்வாறான பேச்சுகளுக்கு பதில் கிடைப்பதும் அதனை கொண்டு தமக்கு ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டியை உருவாக்கிக் கொள்வதும் இது ஒரு காலகாலமாக நடந்து வரும் ஒரு செயற்பாடு. மற்றும்படி நான் நினைக்கின்றேன், புரிதல் உள்ள மக்களுக்கு இதனுடைய புரிதல் மிக தெளிவாக தெரியும். எவ்வாறு இலங்கையிலே பொது சட்டம் என்று ஒன்று இருக்கின்றது, தனியார் சட்டங்கள் என்று சில சட்டங்கள் இருக்கின்றன. உதாரணமாக நம்முடைய சமூகங்களுக்கு உரித்தாகக்கூடிய அல்லது தொடர்பட்ட சட்டங்களாவன
தேச வழமை சட்டம், அதே போன்று முஸ்லிம் தனியார் சட்டம். இந்த சட்டங்களூடாக பல விடயங்களை அணுகுகின்றது. இலங்கையின் சட்ட வரைமுறை என்ன கூறுகின்றது என்றால், இவ்வாறான விடயங்களில் முதலில் தனியார் சட்டங்கள் முற்படுத்தப்பட வேண்டும். தனியார் சட்டங்களினால் தீர்க்கப்படாத விடயங்கள் சில நிபந்தனைகளுடன் பொது சட்டங்களூடாக தீர்க்கப்படுகின்றன. அந்த வகையிலே தேச வழமை சட்டத்தினூடாக தமிழ் சமூகத்திற்கு கிடைக்கக்கூடிய பல வகையான சலுகைகள், முஸ்லிம் சமூகத்திற்கு இருக்கக்கூடிய பல வகையான சலுகைகள் என்பன ஒரு புரிதலுடைய தேவையை உணர்த்தி நிற்கின்றது. இதனை அந்த 2 வழிகளுக்கும் வெளியில் சென்று ஒரு பொது தளத்திலிருந்து எழுந்தமானமாக அதற்கு பதிலளிப்பது தகுந்த முறை அல்ல. அதிலும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அவ்வாறு செய்யக்கூடாது. ஏனெனில் இந்த தனியார் சட்டம் மூலம் முஸ்லிம் மக்களுக்கான திருமணம் தொடர்பாக எவ்வாறு வரைவிலக்கணம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது? முஸ்லிம் தனியார் சட்டம், அதில் குறிப்பாக முஸ்லிம் விவாகரத்து சட்டம், இந்த MMDA என்று பரவலாக படக்கூடிய ஒரு விடயம், முஸ்லிம் மேரேஜ் அண்ட் டிவோர்ஸ் ஆக்ட். இந்த MMDA என்பது ஒரு அடிப்படையிலே இஸ்லாமிய நம்பிக்கைகள், எந்த மத நம்பிக்கையின் அடிப்படையிலே அவை உருவாக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த மத நம்பிக்கைகளுக்கு முன்னுரிமை வழங்குகின்றது. இதிலே பல நுணுக்கமான சட்ட சிக்கல்கள் இருக்கின்றது. சில விடயங்களை புரிந்து கொள்வதில்லை. உதாரணமாக நாம் நேரடியாகவே விடயத்துக்கு வருவோமாக இருந்தால், இவர் பால்ய வயது திருமணம் பற்றிய ஒரு விடயத்தை கூறியிருந்தார். பால்ய வயது திருமணத்தை தேச வழமை சட்டம் ஆதரிக்கிறதா அல்லது முஸ்லிம் தனியார் சட்டம் ஆதரிக்கிறதா என்ற ஒரு கேள்வியை எழுப்புவது அவசியமா என்பது ஒரு புறம் இருக்கு. அந்த கேள்வி எழுப்பப்படுவது நியாயமா என்று ஒன்று இருக்கின்றது. ஏனெனில் இவர் கூறுவது போன்று ஒரு வயதெல்லை குறிப்பிடப்பட்டு தனியார் சட்டங்கள் உருவாக்கப்படவில்லை. இங்கு என்ன கூறப்படுகின்றது என்று சொன்னால், இப்பொழுது நவீன விஞ்ஞானம் வளர்ந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த விஞ்ஞான ஊடாக நாம் ஒரு முடிவுக்கு, ஒரு தீர்மானத்திற்கு வருகின்றோம். ஒரு நபர் எப்பொழுது ஒரு மைனர் என்ற ஸ்டேஜில் இருந்து, அதாவது தன்னுடைய ஒரு மேஜர் என்ற ஸ்டேஜுக்கு உருவாகின்றார் என்ற ஒரு சாதாரண கணிப்பீடு இப்பொழுது இருக்கின்றது. இது 100 வருடங்களுக்கு முன்னர் பார்த்தால் அதற்குரிய வயது வேறாக இருந்தது. இப்பொழுது நாம் 18 வயது என்பதை ஒரு நிர்ணயிக்கப்பட்ட ஒரு எல்லையாக வைத்திருக்கின்றோம். 18 வயதுக்கு குறைந்தவர்கள், கூடியவர்கள் என்றுதான் பல விடயங்களை பார்க்கின்றோம். அவ்வாறு பார்க்கும்போது இது எந்த சமூகத்திற்கு மாத்திரம் சொந்தமான ஒரு விடயம் இல்லை. ஏனெனில் இப்பொழுது இலங்கையிலே 15 வயதுக்கு குறைந்த நபர்களுடைய திருமணம் தொடர்பான ஒரு புள்ளி விவரத்தினை சாதாரணமாக பார்த்தோம் என்றால், நம் சில அரசு சார்பற்ற நிறுவனங்களுடைய தகவல்கள் இருக்கின்றன, அவர்களுடைய கணிப்பீடுகள். அந்த கணிப்பீடுகளின் அடிப்படையிலே இலங்கையிலே 2021ஆம் ஆண்டு அளவு வரை 15 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளுடைய குழந்தைகள் திருமணம் என்பது 1% இருக்கின்றது. 18 வயதுக்கு குறைந்தவர்களுடைய 10% இருக்கின்றது. இதே நாம் ஒப்பிட்டு பார்ப்போமாக இருந்தால், உதாரணமாக 1991ஆம் ஆண்டிற்கு அது 12.5% இருந்திருக்கின்றது. இப்பொழுது குறைந்து வருகின்றது. எனில் அவர்களுடைய அறிவு அல்லது அவர்களுடைய புரிதல் அதில் கூடி வருகிறது. குறிப்பாக முஸ்லிம் தனியார் சட்டத்திலே எங்குமே ஒரு வயது எல்லை குறிப்பிடப்படவில்லை. இந்த வயதில் இருப்பவர்கள் திருமணம் செய்ய வேண்டும், திருமணம் செய்யக்கூடாது என்று குறிப்பிடவில்லை. ஆனால் பொதுவான கலாச்சாரம், தற்போதைய காலத்திலே பொதுவான கலாச்சாரம், குழந்தைகள் தம்முடைய பள்ளி பருவ காலங்களை முடித்து, கல்வியை முடித்து வெளியே வருவதற்கு இப்பொழுது திருமண வயது 20, 22 ஆகின்றது. இதுதான் யதார்த்தம். ஒரு பேப்பரிலே இல்லையே தவிர 20, 22 வயது தாண்டிய பிறகுதான் குழந்தை யாராக இருந்தாலும் தன்னுடைய குழந்தையை திருமணம் முடித்து வைக்க ஒரு பெற்றோர் முனைவது இப்பொழுது அந்த வயதில் தான். இருந்தாலும் சட்டம் என்ன கூறுகின்றது என்று சொன்னால், அவர்களுடைய பூப்படைதல் என்ற ஒரு வரையறையை வைத்திருக்கின்றது. இந்த பூப்படைதல் என்பது இதற்கு முன்னர் எத்தனை வயதில் இருந்தது, இப்பொழுது எத்தனை வயதாகிக் கொண்டிருக்கின்றது, இனிமேல் என்ன வயதாகும் என்பதெல்லாம் விஞ்ஞான வளர்ச்சி, நாம் உட்கொள்ளும் உணவுகளின் வெளிப்பாடு, அதனுடைய தாக்கம், வேற பல விடயங்கள் சார்ந்தது. எனவே இவ்வாறான ஒரு சென்சிட்டிவான ஒரு விடயத்தில் சரியான தகவல்கள் இல்லாமல் எழுந்தமானமாக உணர்ச்சி ஊட்டுவதற்காக பேசுவது தவறான விடயம் என்பதுதான் என்னுடைய கருத்து.
உண்மையிலே நல்ல விளக்கத்தை கொடுத்தீர்கள் இர்ஃபான். அடுத்ததாக இப்பொழுது அண்மை காலங்களாக இலங்கையிலே பிரபலமான ஊடகவியலாளருக்கு அண்மை காலமாக பொதுபல சேனையின் தலைவர் ஞானசார தேரர் அவர்கள் 2 சேவைகளை கொடுத்திருக்கின்றார். அது அவர் முற்று முழுதாக இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாக முஸ்லிம் மக்களுடைய தொடர்பு தொடர்பாகவும் இப்பொழுதும் அந்த பயங்கரவாதத்துக்கு ஆதரவாக ஒரு மருத்துவர் கல்முனையிலே பணியாற்றி வருவதாகவும் கருத்தை தெரிவித்திருக்கின்றார். இதிலிருந்து உண்மை என்ன? இந்த விடயம் தொடர்பாக டாக்டர் ரைஸ் அவர்களுடைய தொடர்பாகவே பெயரை குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்றார். இந்த பொதுபல சேனையின் தலைவர் அண்மையிலே சிறையிலிருந்து விடுதலையாகி வந்த பிறகு இந்த விடயத்தை எடுப்பது அரசியல் ரீதியாக அவரை யாரையோ பாதுகாப்பதற்காக மீண்டும் இந்த முஸ்லிம் மக்கள் மீது குற்றம் சாட்ட முயற்சிக்கிறார். தற்போது இலங்கையினுடைய அரசியல் பாதை வேறு வகையிலே இருக்கின்றது. மக்களுடைய சிந்தனை வேறு வகையில இருக்கின்றது. எதிர்பார்த்த அளவுக்கான நிறைவேற்றுதல்கள் இல்லாவிட்டாலும் கூட சிந்தனை வேறு வகையிலே இருக்கின்றது. இவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே ஒரு அச்சம் உருவாகின்றது பழைய அரசியல்வாதிகளுக்கு. தாம் அவ்வாறே மழுங்கடிக்கப்பட்டு விடுவோமோ அல்லது எம்மை மறந்து விடுவார்களோ. எனவே இந்த இலங்கையில் இருந்த மிகப்பெரிய பிரச்சனை எதற்காக இந்த என்பிபி அரசின் தற்கால அரசின் எல்லா விடயத்திற்கும் அப்பால் நான் பார்க்க விரும்பும் ஒரு முன்னேற்றம் என்னவென்று சொன்னால், இந்த இலங்கையினுடைய அரசியல் எப்போதும் எத்னோசென்ட்ரிக் இன மைய கொள்கையை அடிப்படையாக வைத்திருக்கின்றது. ஒரு இனத்தினை மையமாக வைத்துதான் அந்த அரசியல் சட்டங்கள் வரைவுகள் எல்லாமே உருவாக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த இன மையம் என்பது மத்தியில் ஒரு அளவில் யார் பெரும்பான்மையில் இருக்கின்றார்களோ அவர்களை மையமாக வைக்கின்றார்கள். பிராந்திய ரீதியிலே யார் பெரும்பான்மையில் இருக்கின்றார்களோ அவர்களை மையமாக வைத்திருக்கிறார்கள். மத்தியிலே சிங்கள அதாவது பௌத்த சமூகத்தை முற்படுத்தினால், வடக்கிலே தமிழ் பேசுவதில் இருந்து ஒரு குறிப்பா தமிழர் என்று அறியப்படக்கூடிய முஸ்லிம் அல்லாத சமூகத்தை முற்படுத்தினால், கிழக்கிலே ஒரு பகுதியிலே முஸ்லிம்கள் செறிந்து வாழப்படக்கூடிய பகுதியிலே அவர்கள் தாம் முற்படுத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். காரணம் இந்த இன மைய கொள்கையிலே. இந்த இன மைய கொள்கைக்கு அப்பால் செல்ல வேண்டும் என்ற இந்த என்பிபி வேலை திட்டம் உண்மையில் வரவேற்கத்தக்கது. ஏனெனில் அதுதான் இந்த நாட்டுக்கு சிறந்ததாக அமையும், சிறந்த எதிர்காலமாக அமையும். எவ்வாறு அமுல்படுத்த போகிறார்கள் என்பது சவாலுக்குரிய விடயம். அவர்களால் தற்கால அரசியலுக்கு அப்பால் செய்ய முடியுமா என்பதும் கேள்விக்குரிய விடயம். ஆனாலும் அந்த அரசியலிலே 70 வருடங்களாக பழகி வந்த ஒரு சமூகம் இன்னும் மாறவில்லை. அவர்கள் இன்னும் அரசியலில் இருக்கின்றார்கள். அடுத்து ஒரு தேர்தல் வரப்போகின்றது. அந்த தேர்தலிலும் மீண்டும் மக்கள் மத்தியிலே இனவாதத்தை தூண்டுவதன் மூலமாக தம்மை மீள நிறுவிக்கொள்ளலாமா என்பதில் அவர்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கின்றது. ஞானசார இதில் அறியப்பட்ட ஒரு நபர். அவர் அந்த ஊடகவியலாளரிடமே, அதாவது சமுதித்த என்ற அந்த ஊடகவியலாளரே அவரிடம் ஒரு கேள்வியை கேட்பார். உங்களுக்கு இன்னும் அலுத்து போகவில்லையா? எத்தனை தடவைகள் சிறை சென்று வந்து விட்டீர்கள், உங்களுக்கு இன்னும் அலுத்து போகவில்லையா? அப்படி கூட அலுத்து போகாமல் சாதாரணமா இலங்கையிலே ஒரு சாதாரண சின்ன குற்றச்செயலை செய்பவன் கூட ஒரு நாள் விளக்கமறியலில் இருந்தால் மறுநாள் காலையிலே அங்கே அந்த ஒரு நாள் விளக்கமறியலில் பட்ட துன்பம் காரணமாக திருந்தி விட வேண்டும் என்று நினைப்பார். ஆனால் ஞானசாரவால் முடியவில்லை என்பதன் போது வெளிப்படையாக தெரிகிறது அவரை இயக்கும் சக்தியும் அவருக்குரிய லாபமும் வேறு வகையிலே இருக்கின்றது. மற்றும் இந்த கல்முனை ஒரு மருத்துவரை சம்பந்தப்படுத்துவது அவர் மிக தெளிவாக மறுத்திருக்கிறார். எனக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை என்று. ஆனால் அது 2020ஆம் ஆண்டு திவைன பத்திரிகையினால் உருவாக்கப்பட்ட இன்னும் ஒரு பிரச்சாரம் தான் அது. அந்த பத்திரிகை இந்த நபரை வைத்து ஒரு சமயத்திலே இப்பொழுது நம்முடைய சமூகத்திலே இது ஒரு மிக பொதுவான விடயம். நாம் இன்னும் மிக தெளிவாக எல்லோருக்கும் புரியும்படி கூறுவதாக இருந்தால், மக்களுடைய அடிப்படை உரிமைகளை வென்றெடுக்க வேண்டும் என்ற போராட்டத்திலே ஒற்றை அமைப்பு போராடவில்லை, பல அமைப்புகள் போராடின. காரணம் என்னவென்று சொன்னால், அந்த ஒற்றை அமைப்பிடம் இருந்த எல்லா கொள்கையையும் எல்லா அமைப்புகளும் ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை அல்லது ஏற்றுக்கொள்ள முடியாதவையும் இருந்தன. எனவே பல அமைப்புகள் இருந்தன. இது போன்றுதான் சமய வழிபாடுகள், சமய கலாச்சார விடயங்கள், சமூக விடயங்களிலே பல்வேறு அபிப்பிராயங்கள் உள்ள குழுக்கள் அமையலாம். அவர்கள் தமக்குள்ளே பேசலாம். இன்றைய நவீன காலத்திலே அவர்கள் ஒரு யூடியூப்ல பேசலாம், பேஸ்புக்கிலே அவர்களுடைய கருத்தை பதிவிடும் பொழுது அதில் ஒன்று சேர்ந்த 10 பேர் ஒன்றிணைவார்கள். அவ்வாறு ஒன்றிணைந்த 10 பேரை
இவர்கள் இன்னும் ஒரு குழு என்று அவர்களை அடையாளப்படுத்தி, அவர்கள் ஒரு தீவிரவாதிகள் என்று அடையாளப்படுத்த முடிந்தது அந்த பத்திரிகை. அதே விடயத்தை இவர் இப்பொழுது கையில் எடுத்திருக்கின்றார். ஏனென்றால், இப்பொழுது இவர்களுக்கு தேவை இப்படி ஒன்று. ஏன்? பௌத்த சமூகத்திலே இவ்வாறான பல பெரிய அபிப்பிராய பேதங்கள் இருக்கின்றன. அதற்காக அவ்வாறான ஒவ்வொரு குழுவுமே தீவிரவாத குழுவாக முடியாது. அரசியல் காரணத்துக்காக இவர்கள் இவ்வாறான ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்கின்றார்கள். நான் நினைக்கவில்லை அது வெல்லும் என்று. ஏனெனில் ஏற்கனவே மக்கள் நன்றாக புரிந்து விட்டார்கள். ஆம், நீங்கள் குறிப்பிட்டது போன்று தேர்தல் ஒன்றை நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்றோம். இலங்கையிலே வாழ்கின்ற மக்கள் எதிர்நோக்கி இருக்கின்றார்கள். இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் பலவீனத்தை அறிந்து கொள்வதற்காக பொதுவாக இந்த கட்சிகளை பயன்படுத்துவது வந்து அந்த வகையிலே இலங்கையை பொறுத்த மக்கள் பல்வேறு அரசியல் சக்திகள் பிரிந்தே செயற்படுகிறார்கள், ஒன்றிணைய முயற்சிக்கிறார்கள். இப்பொழுது தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் ஒன்றாக இணைந்து செயற்பட முடியுமான்னு பார்க்கின்றார்கள். இப்படியான சூழ்நிலையிலே இந்த முஸ்லிம் மக்கள் எவ்வாறு இந்த உள்ளூராட்சி சபையை கையாள போகிறார்கள்? நினைக்கிறேன் இது நாடாளுமன்ற தேர்தல், அதாவது பொது தேர்தல், ஜனாதிபதி தேர்தலை விட உள்ளூராட்சி தேர்தல் என்பது இன்னுமே துரதிர்ஷ்டவசமாக தம்முடைய ஊர் சார்ந்த விடயமாகத்தான் இருக்க போகின்றது. நிச்சயமா. ஏனெனில் ஒரு பிராந்தியத்தின் அபிவிருத்தி அல்லது ஒரு பிரதேசத்தின் அபிவிருத்தி, அதிலும் அந்த ஒரு தொகுதியின் அபிவிருத்தி என்பது குறிப்பாக மத்திய அரசிலிருந்து வரக்கூடிய நிதி, அதனை செயற்படுத்துவோர், அதனை செயற்படுத்த வல்லோர், அந்த பிரச்சனைகளை புரிந்தோர் என்ற அடிப்படையில இருக்க போகின்றது. எனவே அந்த பிரச்சனைகளை புரிந்தவர்கள் யாராக இருப்பார்கள் என்று பார்க்கும் பொழுது, தைரியமாக நின்று பேசி தம்முடைய ஒரு வீதியை பாதையை திருத்த வேண்டும் என்றால், ஒரு பள்ளிக்கூடத்திற்கு கதவு போட வேண்டும் என்றால், அல்லது ஒரு கூரையை மாற்ற வேண்டும் என்றால், அதனை முன்னின்று பேசக்கூடிய ஒரு அனுபவம் உள்ளவர்களை தேடுவார்கள். ஆர்வம் உள்ளவர்களை மக்கள் கட்டாயம் தேடுவார்கள். ஏனெனில் மத்தியிலே தேசிய மக்கள் சக்தி இருக்கின்றது. தேசிய மக்கள் சக்தியின் ஒரு பிரதிநிதி இருந்தால் போதும் என்று நினைக்கும் அளவுக்கு மத்திய அரசின் செயற்பாடு இன்னும் முன்னேறவில்லை. எனவே நான் நினைக்கின்றேன் இதிலே ஒரு சின்ன மாற்றமான போக்கு இருக்கு. எனக்கு உண்மையில் மகிழ்ச்சியான விடயம் என்னவென்றால், அந்த காலங்களின் தேவையின் பொழுது நல்லவர்களின் அமைதி எப்பொழுதும் மோசமானது. தீயவர்களின் சத்தத்தை விட நல்லவர்களின் அமைதி மோசமானது. அந்த வகையிலே தமிழ் சமூகத்தில் இருந்து கூட பலர், இது தமிழ், முஸ்லிம் என்று பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு சமூகத்திற்கு ஒரு கலாச்சாரம் இருக்கின்றது. பலர் இந்த விடயத்தை சரியான முறையிலே அணுகுவதை நான் பார்த்திருக்கிறேன். அதுவும் குறிப்பா எங்களது நட்பு வட்டாரத்திலும் சரி, புத்திஜீவிகள் மத்தியிலும் சரி இருக்கின்றது. ஆனால் இந்த ஏதோ ஒரு பொழுதுபோக்கிற்காக இவற்றை ஊக்குவிப்பவர்களால் வேறு விளைவுகள் வரக்கூடாது என்பதனால் புத்திஜீவிகள் இவை தொடர்பில் மிக அவதானமாக இருந்து தமது சமூகங்களுக்கு விழிப்பூட்டும் செயற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும். அதுதான் என்னுடைய கோரிக்கையா இருக்கின்றது. ஒரு நல்ல எதிர்காலத்தை நோக்கி நமது சமூகங்கள் செல்ல வேண்டும். ஆம், அந்த வகையிலே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு நன்றி இர்ஃபான். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியிலே சந்திப்போம். நன்றி, நன்றி ராமன். நன்றி. வாழ்க. அரசியல் சதுரங்கம்.